படம் நல்லா இருந்தது ப்ரோ. ஹாட்ஸ்பாட் 1-2ல மூணு கதையுமே நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து செம்ம காமெடி ப்ரோ. சீட்ல உட்காரவே இல்லை, எல்லாம் கத்திட்டு சிரிச்சிட்டு தான் இருந்தேன் செகண்ட் ஹாஃப். அந்த 2026ல டிவிக்கை அதை பத்தி சொல்லியிருப்பாங்க, ஜெயிச்சதா இல்லையா என்ன அது அப்படின்னு. எல்லாரும் வந்து பார்க்கலாம் ப்ரோ, படம் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சிங்க் ஆகுது. ஓவராலா படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இதுவா போற மாதிரி இருந்தது, அப்புறம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா அது அப்படியே பேட்சப் பண்ணி கரெக்டா கொண்டு வந்தாங்க. எல்லாத்தோட கேஸ்டிங் நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்டிங் எல்லாருமே நல்லா இருக்கு. சொசைட்டிக்கு வந்து ஒரு கருத்து சொல்ல வராங்க. என்னன்னா இந்த பூமர் ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாம் நிறைய கருத்து சொல்றாங்க. எல்லாருமே வந்து அதை தெரிஞ்சுக்கணும். இந்த படம் மூலியமா ஒரு நல்ல கருத்து இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ. ரைட்டிங் நல்லா இருந்தது ப்ரோ. ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இருந்தது. ஒரு சில இடத்துல ட்விஸ்ட் இருக்கு, அது நல்லா தான் இருக்கு ப்ரோ. ஓவராலா நல்லா இருக்கு. நிறைய சொல்ல வராங்க. 3 படம் சூப்பரா இருந்துச்சு. அது நம்ம கதையா கரெக்டா பார்த்தா புரியும். அங்க உட்காந்துருக்க ப்ரொடியூசர் உட்காந்து கதை கேட்கிறவரு யோசிக்கிற மாதிரி டபுள் மைண்டா யோசிச்சா வேற மாதிரிதான் புரியும். கதை என்ன சொல்ல வர்றாங்கன்றத நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா படத்துல என்ன சொல்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். தளபதியை கலாய்க்கல, அது வந்து சொசைட்டில அப்படிதான் நடக்குது, அதை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இப்படி எல்லாம் இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க. சொசைட்டில இப்ப அதெல்லாம் நேச்சுரல் ஆயிடுச்சு. அதெல்லாம் எடுக்கிற சொசைட்டில என்ன நடக்குதோ அதை அப்படியே எடுத்து படமா போட்டிருக்காங்க. அதனால நல்லா இருக்கு. 3வது ஸ்டோரி ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பாருங்க எல்லாரும். ஹாட்ஸ்பாட் 3க்கு லீடு கொடுத்துருக்காங்க. லீடுல ஹாட்ஸ்பாட் 3ல தான் அடுத்து என்னன்னு கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியல. ஓப்பன் எண்டிங்கா தான் முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஓப்பன் எண்டிங்கா முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸாவே முடிக்கல. அது ஹாட்ஸ்பாட் 3க்கு லீடு கொடுத்து முடிச்சிருக்கனால அது வந்து வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஹாட்ஸ்பாட் 3க்கு அடுத்து கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. எல்லாரும் கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஜாலியான படம், வந்து சிரிச்சுட்டு ஜாலியா போலாம். ஹாட்ஸ்பாட் 2 ப்ரோ பார்த்துட்டு வந்திருக்கேன். படம் வந்து அதான் 3 கதை இருக்கிறனால டிஃப்ரெண்டா இருக்கு. படம் ஷார்ட் ஃபிலிம்னு சொல்ல முடியாது. படத்தை 3 கதைங்கும் போது வேற மாதிரி இருக்கு. எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு. பார்ட் 1 பார்த்துருக்கவங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். 4 கதை வந்து எப்படி கொண்டு போயிருப்பாங்க. மற்ற படம் நார்மல் படம் மாதிரி இல்லாம யங்ஸ்டர் கனெக்ட் ஆகிற படமா இருக்கும். அதே மாதிரி தான் அந்த பார்ட் 2 பண்ணியிருக்காங்க. படம் சூப்பரா படத்துல அதான் ப்ரோ, இப்ப கரண்ட்ல இருக்க இன்ஃபுளுன்ஸ் ஆகிற ஃபேன்ஸா இருங்க, ரசிகனா வந்து ரசிங்க, பட் அது வெறியனாகி அதை இது பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. விஜயோட ரெஃபரன்ஸ், தலையோட ரெஃபரன்ஸ், எஸ்கே நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு பிளஸ் தான். படம் ஓவரால் வந்து நல்லா இருக்கு. பசங்க ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ல பாக்குறதுக்கு நல்ல ஒரு ஃபீல், ஒரு என்ஜாய் பண்ணலாம். தியேட்டர்ல வந்து ஒரு ஃபன்னா ஒரு பார்த்தோங்கிற ஒரு நிறுவனம். ஹாட்ஸ்பாட் 2 மச்சு படம் பேரு. படம் வந்து ரொம்ப தரமா இருக்கு. டேரக்டர் வந்து விக்னேஷ் கார்த்திக், அவரும் படத்துல நடிச்சிருக்காரு. பிரியாபானு சங்கர் வந்து கதை சொல்ற மாதிரி வராங்க. ரொம்ப நல்லா தரமா இருக்கு. நல்லா ஒரு 3 பிளாட் இருக்கும். அந்த 3 பிளாட்டுமே நல்லா ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி இருக்கு. ட்ரெஸ் பாலிடிக்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. பெண்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஃபேன்ஸ் படமா பார்க்கணும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். லாஸ்ட்ல அஸ்வின் வந்து டைம் டிராவல் ஒரு ஃபிளாஷ்பேக் நடிச்சிருக்காரு லவ்னு. அதில் நல்லா சூப்பரா லவ் ஃபீலிங் எடுத்துட்டு நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, பார்த்து வச்சிருக்காங்க ப்ரோ. அவ்வளவுதான். படம் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு. நீங்க வந்து எம்எஸ் பாஸ்கர் ஆக்டிங்ல கை தட்டுவீங்க, அப்படி இருக்கு. அவர் பையன் நடிச்சிருக்காரு, ரக்ஷித்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பேர் சரியா தெரியல எனக்கு, ஆனா நல்லா நடிச்சிருக்காரு. நல்ல ஒரு காமெடி, நல்ல ஒரு ஃபேமிலியோட ஆடியன்ஸா வந்து பார்க்கலாம். ஹாட்ஸ்பாட் படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி இப்ப நான் ஒரு மாதிரி ஃபன் மூமெண்டா எடுத்துட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா இதுல கருத்து வச்சு அந்த கருத்தை எப்படி ஃபன் மூமெண்டா எடுத்துட்டு போனான்றத சூப்பரா பண்ணியிருந்தாங்க. படம் செமையா இருந்துச்சு. அது கருத்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு டாப் ஆக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே அடிச்சுக்கிறோம். அது அடிச்சுக்க தேவையில்ல. நம்ம அடிச்சுக்கிறதுனால நமக்கு பிரோஜனம் கிடையாது, பேக் ஃபேர் ஆகுறது நமக்கு தான்ன்றது வந்து தெளிவா எடுத்து சொல்லியிருந்தாங்க. செகண்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து நம்ம ஒரு எடுத்து சொல்றோம், அது அவங்க வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அது அவங்க விதமா சொன்னாதான் புரியுன்ற மாதிரி தம்பி ராமையா செமையா பண்ணியிருந்தாரு. அது கடைசி வந்து அஸ்வின் ராம் ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி எடுத்துட்டு போயிருந்தாங்க. அது செமையா இருந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணி கடைசியில அது வந்து ட்விஸ்ட் ஆகி ஒரு பேக்வர்டு காதல் மாதிரி செமையா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சி பார்த்து பாத்தீங்கன்னா அஸ்வின் ராம் நடிச்சது வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அதே மாதிரி பவானி சங்கர் ரொம்ப ஒரு கதை சொல்ற மாதிரி ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட். கடைசியில் அப்புறம் அந்த ப்ரொடியூசர் என் வரவெல்லாம் என் பொண்ணை கேட்டு தான் வருவீங்களான்ற மாதிரி நல்லா பண்ணி நடிச்சு. ரெஃபரன்ஸ் தளபதி ரெஃபரன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் 2026 யாரு அப்படின்ற கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அது ட்விஸ்ட், அதாவது எதிர்பார்ப்புலேயே இருக்கட்டும், மக்கள் கிட்டதான் இருக்கு. அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு.
தளபதி எஸ்கே செஞ்சிருக்காங்க, கலாச்சிருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல வரலாம் 2050 யார் வேணாலும் சிஎம் ஆகலாம், யார் வேணாலும் வந்து எதிர்கட்சி ஆகலாம். ஒரு அதை யோசிச்சு செஞ்சாங்களா என்னன்னு தெரியல. மேபி அப்படி இருக்கு செஞ்சிருக்காங்கன்னு தெரியல. மேபி அவங்க வந்தாலும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? எஸ்கே வந்து சிஎம். ஐயோ நான் சொல்றது இல்ல, அவர்கிட்ட தான் இருக்கு. படத்துல வந்து எப்படி அவங்க ரைட்ஸ் இல்லாம செஞ்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கலாம், எதுவும் சொல்ல முடியாது, அவங்க கிட்ட தான் இருக்கு.